நேற்று முன்தினம் சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் உள்ள பொன்னை கவுண்டர் திருமண மண்டபத்தில் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுகவின் சேலம் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாது அதிமுகவின் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்டத்தில் பாமக கட்சியின் தலைவர் ஜி.கே. மணியின் பேச்சுதான் ஹைலைட்டாக அமைந்தது. பாமக எனும் கட்சியை தோற்றுவித்து கட்சியின் நிறுவனர் எனும் பொறுப்பில் பாமகவை முழுமையாக ராமதாஸ் இயக்கி வந்தாலும் தான் கட்சியின் உயர் பொறுப்புக்கோ அரசு பதவிக்கோ வரமாட்டேன் என்று கட்சியை ஆரம்பிக்கும் சமயத்தில் ராமதாஸ் கூறி வந்தபடி கட்சியின் நிறுவனராக முழு அதிகாரத்தோடு தான் இருந்தாலும் கட்சியின் தலைவர் என்று பெயருக்கு ஜி.கே. மணியை நியமித்தார். வெள்ளந்தி மனிதரான ஜி.கே. மணி மேட்டூரை அடுத்துள்ள கோவிந்தபாடியில் 1952 நடுத்தர வன்னிய குடும்பத்தில் பிறந்தவர். பாமக உருவான புதிதில் இளைஞரான ஜி.கே. மணிக்கு ராமதாஸின் சாதி ரீதியிலான அரசியல் மீது ஈர்ப்பு ஏற்பட தன்னை முழுமையாக ராமதாசுடன் இணைத்து கொண்டார். கட்சியின் தலைவராக தான் கட்டளையிடும் பணியை மறுவார்த்தை பேசாமல் செய்து முடிக்கக்கூடிய ஆள் வேண்டும் என்று எதிர்பார்த்த ராமதாஸுக்கு ஜி.கே. மணி பொருத்தமானவராக திகழ்ந்தார். இதையடுத்து பெயருக்கு கட்சியின் தலைவராக ஜி.கே. மணியை அறிவித்த ராமதாஸ் தனது முழுமையான ரிமோட் கண்ட்ரோலிலேயே அவரை வைத்திருந்தார். பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணிகள் மாறி மாறி அமைத்த ராமதாஸுக்கு திமுகவுடன் கூட்டணி பேச அப்போது ராமதாஸுக்கு தென்னார்காடு தளபதியாக திகழ்ந்த வேல்முருகனும் அதிமுகவுடன் கூட்டணி பேச ஜி.கே. மணியும் உறுதுணையாக இருந்தனர் என்று சொல்வதை விட அவ்வாறாக ராமதாஸ் அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார். ஜி.கே. மணிக்கு பொதுவாக அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் நெருக்கம் அதிகம். தனது பூரண விசுவாசியை கைவிட விரும்பாத ராமதாஸ் ஜி.கே. மணிக்கு பென்னாகரம் தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாகவும் மேட்டூர் தொகுதியில் 2006ஆம் ஆண்டு எம்எல்ஏவாகவும் பதவியை உருவாக்கி தந்து அழகு பார்த்தார் என்பதையும் மறுக்க முடியாது. ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் பாமக கட்சியின் அதிகாரப்பூர்வ சேட்டலைட் சேனலான மக்கள் தொலைக்காட்சியில் இயக்குநராகவும் செயல்பட்டு வருகிறார். சாதி சங்கத்தை பொறுத்தவரை காடுவெட்டி குரு, அரசியல் கட்சியை பொறுத்தவரை ஜி.கே. மணி என்று தனது தளபதிகளை திட்டமிட்டு உருவாக்கி வைத்திருந்தார் ராமதாஸ். பெரும் பணபலமோ படைபலமோ இல்லாத ஜி.கே. மணியும் ராமதாஸின் சொல்லிற்கு மறுபேச்சு பேசாதவராகவே திகழ்ந்து வருகிறார். இந்நிலையில் சேலம் நெய்க்காரப்பட்டி கூட்டத்தில் ஜி.கே. மணி பேசிய பேச்சுதான் தற்போது சர்ச்சையை உண்டு பண்ணியுள்ளது. அதிமுகவினரும் எள்ளி நகையாடும் விதத்தில் அவரது பேச்சு அமைந்தது. சேலம் நெய்க்காரப்பட்டி கூட்டத்தில் ஜி.கே. மணி பேசுகையில், ஜெயலலிதா துணிச்சல் மிக்கவர், சுயமாக முடிவெடுப்பதில் வீரமான பெண் தலைவர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்னை தொலைபேசியில் அழைத்து, உனக்கு மனசு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமே என்றார். ஆமாம், மனசு கஷ்டமா தாங்கய்யா இருக்கு, அவங்க நல்லபடியாக குணமாக வேண்டும் என்றேன். திரும்பி நானும் ஐயாவிடம், உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்றேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாயா இருக்கு என்றார். ஜெயலலிதாவோடு அரசியல் களத்தில் பங்கேற்றவன் நான். பாமக சார்பாக நான் அவரோடு கூட்டணி பேசுவதற்காக செல்வேன். கூட்டணி பேசுவதற்காக என்னை போயஸ் கார்டன், கொடநாடு என்று மாறி மாறி வர சொல்வார்கள். அப்போது ஜெயலலிதா என்னிடம், நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எந்த கேள்வி கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்கிறீங்க, வீட்டில் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறீங்கன்னு இதன் மூலமாக தெரியுது. ஆனால் உங்கள் மீது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது என்றார். எனக்கோ தூக்கி வாரி போட்டு விட்டது. என்னம்மா என்றேன். மிஸ்டர் ஜி.கே. மணி, நீங்கள் துட்டு சம்பாதிக்கலை, முதல்ல துட்டு சம்பாதிங்க, எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க என்றார். கிராமத்தில் கொஞ்சம் பூர்வீக நிலம் இருக்கு, அதில் விவசாயம் செய்வேன் என்று சொன்னேன். இல்லை, நான் உங்களுக்கு பெரும் தொகை கொடுக்க போறேன் என்று அப்போது ஜெயலலிதா கூறினார் என்று மிகவும் சிலாகித்து பேசினார் ஜி.கே. மணி. ஒரு காலத்தில் நம்மை டயர் நக்கி என்றும் மானம் கெட்டவர்கள் என்றும் கூறிய கட்சியின் தலைவரே இப்படி கூறி நம்மை நெகிழ வைக்கிறாரே. அம்மா இருந்தவரை கட்சி தொடர்பான பொருளாதார விஷயங்களை நான் தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜி.கே. மணிக்கு பணம் கொடுங்கள் என்று அம்மா எந்த நேரத்திலும் என்னிடம் கூறியது கிடையாது. ஆனால் கூட்டணி சென்டிமெண்ட்டுக்காக ஜி.கே. மணி இப்படி அங்கலாய்க்கிறாரே என்று ஜி.கே. மணி மைக்கில் பேசிக்கொண்டிருக்கும் போதே முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் மேட்டூர் எம்எல்ஏவும் கட்சியின் சீனியருமான செம்மலையும் காதை கடித்து கொண்டு ஜி.கே. மணியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.